கோட்டூர்புரத்தில் அமிர்த தமிழ் ஆய்வரங்கம் சார்பில் சிலம்பொலி செல்லப்பனார் அவர்களின் 97வது பிறந்தநாள் விழா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நூல் வெளியீட்டு விழா, ஆசிரியர் தின விழா என முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக விழா அரங்கத்தில் அமிர்த தமிழ் ஆய்வரங்கம் சார்பில் சிலம்பொலி செல்லப்பனார் அவர்களின் 97வது பிறந்தநாள் விழா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் நூல் வெளியீட்டு விழா, ஆசிரியர் தின விழா என முப்பெரும் விழா ஆய்வறிஞர் வீரமணி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதியன்று மாலை நடைபெற்ற முப்பெரும் விழாவில் சிலம்பு செம்மல் தமிழமுதன் வரவேற்புரையாற்றினார். சிலம்பு நம்பி இளவரச அமிர்தன் தொடக்க உரையாற்றினார். இதில் எழுத்தாளர் லீலாவதி யுவராஜ் எழுதிய டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நூலை கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு அறிமுகம் செய்து வைத்து உரையாற்றினார். நிகழ்ச்சியில் இலங்கை கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் திருமதி சாந்தி கேசவன் அவர்கள் கண்ணகி கோவில்கள் பற்றிய ஆய்வு நூல் எழுதியமைக்காக பாராட்டி கௌரவிக்கப்பட்டார். பொது உடைமை இயக்க சிந்தனையாளர் புலவர் உதயை வீரையன் அவர்களுக்கு சிலம்பொலி செல்லப்பனார் விருது வழங்கப்பட்டது. சிறந்த சமூக பணிக்கான கல்வி வள்ளல் கலசலிங்கம் விருது சென்னை போரா கண் மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் அரிமா ராகுல் போரா, சென்னை செங்குன்றம் சேவா சக்ரா குழந்தைகள் இல்லத்தின் நிர்வாக இயக்குநர் மகேஷ், சென்னை RBM பெண்கள் நல அறக்கட்டளையின் தலைவர் திருமதி பிரீதா ராஜ் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் நல்லாசிரியர் விருது வில்லிவாக்கம் அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி லட்சுமி, சென்னை ஆவடி கிரேட் ஹார்வெஸ்ட் வித்யாலயா பள்ளி முதல்வர் ஜூலியட், சென்னை முகப்பேர் வேலம்மாள் வித்யாலயா பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி சரண்யா, சென்னை அம்பத்தூர் வெங்கடேஸ்வரா மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியின் ஆசிரியர் திருமதி ரம்யா, ஸ்ரீ சென்னை சேலையூர் பாரத் பல்கலைக்கழகம் பேராசிரியர் முனைவர் பாலாஜி கடற்கரை ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் புலவர் உதயை வீரையன் அவர்கள் ஏற்புரை வழங்கினார். விழாவில் ஞான ரவிச்சந்திரன் தொகுப்புரை வழங்க, எழுத்தாளர் நீலாவதி யுவராஜ் நிகழ்ச்சியின் முடிவில் நன்றியுரை வழங்கி விழா இனிதே நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கவிஞர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாலை தேநூறுடன் சிற்றுண்டி மற்றும் இரவு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது.
ஆசிரியர்களை மதிக்கின்ற சமூகம்தான் எல்லா வகையிலும் சிறந்து விளங்குகின்ற ஒரு சமுதாயமாக இருக்க முடியும். பெண் ஆசிரியர்கள் மிகுதியாக வந்திருப்பது என்பது இது ஒரு நல்ல அடையாளத்தை காட்டுகிறது, ஒரு நல்ல வெளிப்பாட்டை காட்டுகிறது. நாடு நல்ல நிலையில், நம்முடைய தமிழ் சமூகம் நல்ல நிலையில் உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக அமிழ தமிழ் ஆய்வரங்கம் இதை மிகச்சிறந்த முறையில் இந்த விழா எடுத்திருப்பது, விருது வழங்குவது என்பது மிக மிக சிறப்புக்குரிய ஒன்று. தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கின்றன. அந்த நூல் எழுதிய பெருமான் மிகச்சிறந்த நூல்களை படைத்த அந்த அறிஞர் அந்த அன்பாப்புலர் எஸ்ஐ தான் மிகப்பெரிய பாப்புலர் எஸ்ஐஸாக ஆனது. அதிலே ஒரு கட்டுரை The Functions of Teachers, மிக மிக முக்கியமான ஒரு கட்டுரை. ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் சிந்தனையாளர்களும் படிக்க வேண்டிய ஒரு அரிய கட்டுரை. உண்மையாவே சொல்ல போனா கருவறை கோவில் கட்டுற கற்கள் எல்லாம் அவசரப்படுற கல் எல்லாம் படிக்கெல்லாம் மாறும். பொறுமையா இருக்கிற கல்லு தான் கலசத்தை தொடும். அப்படி ஒரு கலசம் தொடும் தோழியா இருக்கிற லீலாவதி இருக்காங்க. வாழ்த்துக்கள் லீலாவதி. ஐயா சொன்ன மாதிரி கியூரி தம்பதிகள் மாதிரி பல்லுவன் வாசிகையா இருக்க அவங்களுக்கு ஒரு கரகோஷம், பலத்த கரகோஷம். எந்த அம்மையார் முத்துலட்சுமி அவர்களை பற்றி நூல்கள் வந்திருக்கின்றன. அம்மையார் முத்துலட்சுமி தமிழ் வரலாற்றிலே ஒரு மிகச்சிறந்த இடத்தை பெற்றவர். அறிமுகப்படுத்த வேண்டிய வேறு முக்கியமான கடமை இருப்பதை உணர்ந்துதான் அம்மையார் லீலாவதி அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் மருத்துவர் லீலாவதி அவர்களை பற்றி வந்த புத்தகங்களுக்கும் இந்த புத்தகத்திற்கும் ஒரு அடிப்படையான வித்தியாசமா நான் பார்க்கிறது என்னன்னா, எளிமையான நடை, இயல்பான எளிமையான நடை சொல்வதை விட இயல்பான நடை, மக்கள் பேசக்கூடிய நடை. நம் பேசக்கூடிய நடையில் இருக்கும் பொழுதுதான் நமக்கு கனெக்ட் ஆவாங்க, நாம் தொடர்பு படுத்தி பார்த்துக்க முடியும். அப்படி வாசகனோடு ரொம்ப நெருக்கமாக கனெக்ட் ஆகிற ஒரு மொழி நடை இந்த புத்தகத்துல என்னால் பார்க்க முடியும். அது இந்த நூலினுடைய தனிச்சிறப்பாக நான் பார்க்கிறேன். இரண்டாவது, ஒரு கால வரிசைப்படி ஒரு ஆய்வாளரை போல ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு ஆய்வாளர் எடுத்துக்கிட்டாருன்னா கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல அடுக்குவார்கள் இல்லைங்களா? அதுதானே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பதிவுக்கு. அப்படி ஒரு கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல ஒரு கால வரிசைப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கிறார். அதாவது எளிமைன்னு நான் சொல்றது இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகைப்படுத்தாமல் சொல்லியிருப்பது இருப்பது. இந்த மிகைப்படுத்துதல் இருக்கு பாருங்களேன், அது ஒரு பெரிய சிக்கல். அப்போ இடைவெளி எவ்வளவு இருக்கு பாருங்க. சமகாலத்திலே இப்படி இருக்குன்னா டாக்டர் முத்துலட்சுமியோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சுக்கோங்க இல்லைங்களா? அப்போ டாக்டர் முத்துலட்சுமி நான் குறிப்பாக இந்த அம்மாவை ரொம்ப பாராட்டுவது, லீலாவதி யுவராசன் அவர்களை பெரிய அளவிற்கு பாராட்டணும் விரும்புறது என்னன்னா, இந்த புத்தகத்திற்கு தலைப்பு டாக்டர் முத்துலட்சுமி இல்லையா? அதற்கு பின்னாடி இருக்கிற சொல்ல அவங்க பயன்படுத்தல இல்லைங்களா? அவங்க பின்னாடி வர சொல்லு இருக்குல்ல, அது எதனால வந்தது? கணவரோட ஜாதி அது. டாக்டர் முத்துலட்சுமி ஜாதியே கிடையாது, அதான் உண்மை. யோசிச்சு பாருங்க, டாக்டர் முத்துலட்சுமிக்கு ஜாதி கிடையாது. ஏன் ஜாதி கிடையாது? ஜாதி இல்லாத ஜாதியில பிறந்தவங்க. ஜாதி இல்லாத ஜாதின்னு ஒண்ணு இருந்திருக்க தமிழ்நாட்டுல. கடவுளுக்கு கொடுத்த பெண்கள் இல்ல, கடவுளுக்கு பணிவிடை செய்யற குடும்பம் இல்ல, அந்த குடும்பத்திலிருந்து வந்த பெண்ணு தானே. எனவே லீலாவதி யுவராஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியலை இந்த புத்தகத்தின் வாயிலாக செய்திருக்கிறார்கள். அந்த அம்மாவுடைய உண்மையான முகமான டாக்டர் முத்துலட்சுமி என்கின்ற அந்த மருத்துவர் முத்துலட்சுமி பதிவு பண்ணிருக்காங்க பாருங்க. அட்டையில் தொடங்குகிறது லீலாவதியின் அரசியல். யோசித்து பார்க்கணும்னா, முத்துலட்சுமி அவர்கள் தான் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் நடத்திய போராட்டத்தை விட நமக்கு அவமானங்கள் பெருசா வந்துட போதுதான் யோசிக்கணும். அன்றைய தேதியில் அந்த அவமானத்தை தாங்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நான் டீச்சரா உட்கார்ந்திருக்க முடியாது இல்லையா? நான் இன்னைக்கு அமைச்சராக, நான் இன்றைக்கு மருத்துவராக, நான் இன்றைக்கு எல்லா நிலையிலும் உட்கார்ந்திருக்க முடியாது. தனது 90 வயது கடந்தும்
ஒரு ஒப்பற்ற ஒரு தமிழ் உணர்வை எங்களுக்கெல்லாம் ஊட்டி நாள்தோறும் விடிந்தது என்று ஒன்றென்றால் அது எங்கள் செல்லும்பலியாரங்களை காலையிலே அழைக்கின்ற அந்த விதம்தான். வயது வித்தியாசம் பாராமல் அத்துணை பேருக்கும் தருகின்ற மரியாதை, பெருமைப்படுத்துகின்ற விதம், அத்துணையும் அவருக்கு நிகராக ஒரு மனிதர் மாமனிதர் இந்த உலகத்திலே இனியும் பிறக்க முடியாது என்று சொன்ன அளவிற்கு அவரால் தான் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் கடந்த 30 ஆண்டு காலமாக. இந்த தமிழகத்திலே உலவுகின்ற ஒவ்வொரு அறிஞரையும் இன்னார் இவர் என்று அவர் கொண்டுள்ள சிறப்புகளை எல்லாம் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஊட்டி வளர்த்தவர் என்னை. உண்மையிலேயே சிலப்பதிகாரின் பிள்ளைகளுக்கு என்ன உணர்வு உண்டோ, தந்தையார் மேல கொண்ட பாசம் உண்டோ, அதே போல எனக்கு அவர் மேல அளவு கடந்த பாசம் உண்டு. அதனால்தான் இந்த ஆண்டுதோறும் அவர் பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடி, அவர் ஆசிரியராக இருந்து வளர்ந்தவர். அதே முறையில் நானும் இந்த ஆசிரியர்கள் எல்லாம் அழைத்து அவரை நினைத்துக் கொண்டே அவர் பிறந்த நாளில் இவருக்கெல்லாம் விருதளித்து பாராட்டி மகிழ்கின்றேன். இன்றைய தினம் திருமதி லீலாவதி யுவராஜ் அவர்களால் புனையப்பட்ட கடந்த 15 வருஷமா டெய்லி 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். இங்க இருக்கிற கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல டெய்லி 700 பீப்புளுக்கு ஃபுட் ரெகுலரா நம்ம சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ரோட் சைட்ல 32 கிலோமீட்டர்ஸ் ஃபுட் டிரைவ் ஆவடியில இருந்து மெரினா பீச் வரையும் கண்டினியூஸா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அமுத தமிழ் ஆய்வரங்கத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.